வர மார்ச் 19th வந்து Realme P3 சீரிஸ்ல இருந்து 2 ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்ப கூட ரீசென்ட்டா Realme P3 Pro ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லான்ச் அப்போ Realme P3, P3 Ultra அது மட்டும் இல்லாம Realme Buds T200 Lite TWSம் கூடவே லான்ச் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்ல Realme P3 ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இது என்ன பிரைஸ்ல வரப்போகுது, இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீடைலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Realme P3 ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, டுயல் கேமரா செட்டப்போட நீட் அண்ட் டீசன்ட் லுக்கா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட அபிஷியல் பேஜ்ல வந்து ஸ்பேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்து மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் சில்வர், காமட் கிரே, அதுக்கப்புறம் நெப்லா பிங்க் கலர் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கலர்ஸ்ல எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Realme P3 ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 6th Gen 4 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 15% வரைக்கும் CPU பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட AnTuTu டெஸ்ட்லேயும் வந்து 7,50,000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த ப்ராசஸரோட இன்னுமே கேமிங்கை வந்து பெட்டர்மென்ட் பண்றதுக்காக GT பூஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து AI மோஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் AI அல்ட்ரா டச் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் BGMI கேம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 90 FPS வரைக்கும் வச்சு விளையாட முடியும். நீங்க எவ்வளவு நேரம் கேம்ஸ் விளையாண்டாலுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏரோஸ்பேஸ் கிரேட் கூலிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 6050 mm² வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டேக்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே கூல் கேம் ஹார்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் லோ சிக்னல் ஏரியாஸ், அதாவது சப்வே மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் சிக்னல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சிக்னல் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 30% வரைக்கும் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஆண்டனா அரே மேட்ரிக்ஸ் 2.0 டெக்னாலஜி சப்போர்ட் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணல. பட் ஆம்லாய்டோட ஸ்போர்ட்ஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 2000 nits பீக் பிரைட்னஸ், அது கூடவே 1500 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ஐ ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 92.65% இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல 6000 mAh டைட்டன் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு என்ன சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணல. பட் கண்டிப்பா ஒரு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா இதோட டிசைன் வச்சு பார்க்கும் போதே ஒரு டியூயல் கேமரா செட்டப் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த Realme P3 ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா IP69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது மாதிரி எல்லா விஷயமுமே இருக்கு. ஸோ இப்ப சொன்ன வரைக்கும் எல்லாமே கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ். ஸோ ஃபைனலி இந்த Realme P3 ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 18GB + 256GB ஸ்டோரேஜோட பிரைஸ் வந்து 20,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா அபிஷியல் பேஜ்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த Realme P3 ஸ்மார்ட் போன்ல கேமரா ஃபீச்சர் தான் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஓரளவு சுமாரான ஃபீச்சர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த Realme P3 சீரிஸே பாத்தீங்க அப்படின்னா கேமர்ஸ்க்காகவே கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த GT பூஸ்ட் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் கேமர்ஸ்க்கு கண்டிப்பா செட் ஆகும். அதுவும் ஒரு 20,000 பட்ஜெட்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.